الحمد لله المنعم المحسن الديان ذي الفضل والجود والإحسان ذي الكرم والمغفرة والامتنان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله الذي أرسله حين شاء الكفر في البلدان صلى الله عليه وعلى آله وأصحابه ما لم يعل الكمران وتعاقب الملوان. أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة ومحرم ورجب مدر الذي بين جمادي وشعبان صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடாராசிகளையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏகேனற்ற இறைவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனிடம் வந்துதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எமது வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கும்படியும், எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவை அனைத்தை விட்டு தவிர்ந்து நடக்கும்படியும் முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசப்படக்கூடிய விடயங்களை நல்ல முறையிலே காது தாழ்த்தி கேட்டு அதன் மூலம் நல்லமல் செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே எங்களை படைத்து நாம் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி பல நியமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் பலதரப்பட்ட நியமத்துக்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சொத்து செல்வமாக இருந்தாலும் சரி, தொழில் துறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நியமத்துக்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் ஆக பெரும் நியமத்தாக நம் உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலம் இருக்கின்றதே, எமது வாழ்நாள் இருக்கின்றதே, இந்த நியமத்து இருக்கின்றதே ஆக பெரும் ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியிலே தந்த நியமத்து இருக்கின்றது. பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியிலே தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றது, இந்த வாழ்நாள் இருக்கின்றது, இந்த மூச்சு காற்றுகள் இருக்கின்றது. இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் ஆக பெரும் நியமத்துக்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த வாழ்க்கையை மனிதன் எவ்வாறு கழிப்பானோ, இந்த வாழ்க்கையை மனிதன் எவ்வாறு அந்த வாழ்க்கையை வாழ்வானோ அதை வைத்துதான் அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான ஒரு பிணத்தை, நிரந்தரமான ஒரு காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு காலம் தான் உலகத்தில் எண்ணி தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று, இந்த வாழ்க்கை இருக்கின்றது ஆக பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் நல்ல முறையிலே கழித்து விட்டான் என்று சொன்னால், சங்கையான முறையிலே கழித்து விட்டான் என்று சொன்னால், மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். இல்லை, ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு
தாண்டோண்டித்தனமாக வாழ்வான் என்று சொன்னால் அது எந்த நிலைமையிலே எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உதாசீனம் செய்து கொண்டு ஒரு மனிதன் உலகத்திலே அந்த வாழ்நாளை கழிப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக இந்த வாழ்க்கையினுடைய பெருமதி மரணத்திலிருந்து அவனுக்கு விளங்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் பெரும் ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திருமறையாமல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே பல விடயங்களின் மீது சத்தியம் செய்து சொல்லிருக்கின்றான். சூரியன் மீது சத்தியம் செய்து சொல்லிருக்கின்றான், சந்திரன் மீது சத்தியம் செய்து சொல்லிருக்கின்றான், துஹா பொழுதின் மீது சத்தியம் செய்து சொல்லிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா எது எல்லாம் ஆக முக்கியமானதோ, எது எல்லாம் மிகவும் சிறந்ததோ அவைகளிலே அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லிருக்கின்றான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தோரணையிலேதான் அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டும் குர்ஆனிலே சொல்கின்றான். நாம் வாழக்கூடிய காலம் இருக்கின்றதே, இதன் மீது சத்தியமிட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவை அல்லாஹ் தஆலா காலத்தினுடைய பெருமதியை பற்றி அதிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இருவர்கள் உரையாடினார்கள் என்று சொன்னால் இந்த சூறாவை ஒருவருக்கொருவர் பேசாமல் அவர்கள் விடை பெற மாட்டார்கள். அந்த அளவு ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் சூரத்துல் அஸ்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் இந்த காலம் எவ்வளவு பொறுமதி என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தின் மூலமாக எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கின்றான். உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எப்பொழுது மனிதன் பிறப்பான், எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எப்பொழுது அவன் மரணிப்பான் என்பதை முழு விடயத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக வேண்டி எழுதி வைத்திருக்கின்றான். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே கழித்து மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக ஒரு தலை சிறந்த ஒரு கண்ணியத்தையும் கவலையே அற்ற நிரந்தரமான ஒரு சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் நாம் அடைவோம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமது வாழ்நாளை நிர்ணயிப்பதற்காக வேண்டி 12 மாதங்களை தந்திருக்கின்றான். 12 மாதங்களை தந்தது மட்டுமல்லாமல் மனிதன் தனது வாழ்க்கையை சிறந்ததாக கழிக்க வேண்டும், கண்ணியமானதாக கழிக்க வேண்டும், அமல் இபாதத்துக்களை அதிலே அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 12 மாதங்களிலேயும் ஒரு சில மாதங்களை கண்ணியத்துக்குரிய மாதமாக ஆக்கியிருக்கின்றான், சங்கைக்குரிய மாதமாக ஆக்கியிருக்கின்றான். திருமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது கூறி காட்டுகின்றான், அல்லாஹ் தஆலா வருடத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். திருமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகின்றான் 12 மாதங்களை வைத்திருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே அல்லாஹ் தஆலா 4 மாதத்தை சங்கைக்குரியதாக கண்ணியத்துக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதங்களில் ஒரு மாதத்தில் தான் நாம் அனைவரும் இன்று வீட்டிருக்கின்றோம். ரஜப் பிறை நாளிலே நாம் அனைவரும் வீட்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா 12 மாதங்களையும் தந்து துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதத்தையும் கண்ணியமான மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதத்தில் ரஜபுடைய மாதத்தில் பிறை நாளிலே நாம் அனைவரும் வீட்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜப் என்று சொல்லும் பொழுது கண்ணியம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. ரஜப் என்ற சொல்லுக்கு கண்ணியம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. கண்ணியமான ஒரு மாதம் என்ற ஒரு அர்த்தமும் பொதுவாக ரஜபுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிருந்த ஜாஹிலியத்து காலத்து மக்கள் இருக்கிறார்களே, அவர்களும் இந்த ரஜபுடைய மாதத்தை சங்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வாறு துல்ஹிஜ்ஜாவிலே நாம் ஹஜ் பிரயாணம் செய்வோமோ, காபாவை தவாஃப் செய்வோமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆடு மாடு ஒட்டகைகளை அறுத்து பலியிடுவோமோ, அதே போன்றுதான் ஜாஹிலியத்து காலத்து மக்களும் அன்றைய தினத்திலே ரஜபுடைய மாதத்திலே தான் காபாவை வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். காபாவை வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். உல்ஹியா போன்ற பிராணிகளை அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வளமை ரஜபுடைய மாதத்திலே தான் இருந்தது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது. அந்த காலத்தில் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு முன்னால் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், அவர்கள் ஒரு அமல் இபாதத்துக்குண்டான ஒரு மாதத்தை போன்று அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். அதிகமான வணக்கங்களை, அமல் இபாதத்துக்களை அந்த மாதத்திலே செய்யக்கூடியவர்களாக ஜாஹிலியத்து காலத்து மக்கள்கள் இருந்தார்கள். இந்த ஜாஹிலியத்து காலத்து மக்களிலே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே கண்ணியப்படுத்தினார்கள். இஸ்லாம் வந்தது, இஸ்லாமும் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியது. இஸ்லாமும் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியது. ரஜபுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், அசம் என்பதாக பெயர் சொல்லுவார்கள், செவிடு. செவிடு என்று சொன்னால் அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மாதத்திலே எந்த விதமான யுத்தத்தினுடைய சத்தங்களும் கேட்காது. பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், போர்கள், இது போன்ற எந்த செயலும் அந்த மாதத்திலே ஈடுபடாது. கண்ணியமான ஒரு மாதமாக தான் இஸ்லாத்துக்கு முன்னாலேயும் இஸ்லாத்துக்கு பின்னாலேயும் அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபோத்துக்கு பின்னாலேயும் அது கண்ணியமான ஒரு மாதமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே தான் நாம் அனைவரும் வீட்டிருக்கின்றோம். கண்ணியம் மாத்திரம் அல்ல, இஸ்லாம் இந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக மாத்திரம் செய்யவில்லை. மாறாக அன்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த மாதத்திலே செய்யக்கூடியவர்களுக்கு கூலிகளையும் அதிகரித்து கொடுத்தது. வெறுமனே கண்ணியம் மாத்திரம் அல்ல, அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏனைய மாதங்களை விட கூடுதலான நன்மைகள் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல அன்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மாதத்திலே அநியாயம் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு அநீதி இழைக்க கூடாது, சந்தோஷமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாரதூரமான பாவங்களும் அந்த மனிதனுக்கு வரும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவூட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவது என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆரம்பத்தில் சொன்னேனே, அல்லாஹு தஆலா காலத்தை தருவது, எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவது. என்னென்ன நல்ல நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, ரமலான் வருகிறது, ஷாபான் வருகிறது, ஷவ்வாலுடைய நோன்பு வருகிறது, ரஜப் வருகிறது, துல்ஹிஜ்ஜா, இப்படிப்பட்ட மாதங்கள் வரும் பொழுதோ நன்மைகளை ஒரு மனிதன் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே தான் இந்த ரஜபுடைய மாதத்தையும் தந்திருக்கின்றான். வரக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம், கண்ணியமான மாதம். அதுக்கடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம், பரக்கத் ரஹ்மத் பொருந்திய மாதம். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட இன்னும் 20 அதாவது 2 மாதங்கள் எங்களுடைய ரமலானுடைய மாதத்துக்கு முன்னிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது சந்தர்ப்பத்தை அல்லாஹ் திறந்து கொடுக்க மாட்டான் ஒரு மனிதனுக்கு. அல்லாஹு தஆலா தொடர்ச்சியான சந்தர்ப்பங்களை கொடுக்க மாட்டான். சில நேரங்களிலே மனிதர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் திடீரென்பதாக அல்லாஹு தஆலா பிடித்து விடுவான். திடீரென்பதாக மரணம் வரும். எனவே சந்தர்ப்பத்தை அடைந்தும் நல்லமல் செய்யாத கூட்டத்திலே நாம் ஆகிவிடுவோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிடைக்கக்கூடிய காலங்களை, சந்தர்ப்பமான காலங்களை நல்ல முறையிலே அதை பயன்படுத்தி அமல் இபாதத்தின் மூலமாக எமது வாழ்க்கையை நாம் செழிக்க வைக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனைய மாதங்களை போன்று ரஜபுடைய மாதத்தையும் கழித்து விடாமல், ஏனைய மாதங்களை போன்று ரஜபுடைய மாதத்தை நாம் கழித்து விடாமல், ரஜபுடைய மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும், சாலிஹான நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அதிகமான அல்லாஹ்விடத்தில் தொழுது அழுது துஆ கேட்க வேண்டும், அநியாயம் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல் அமலு ஸாலிஹ் அலமு அஜ்ரன் ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும். சாலிஹான அமல்கள் இருக்கின்றது, அமல் இபாதத்துக்கள் இருக்கின்றது. இந்த அமல் இபாதத்துக்கள் அனைத்தும் சங்கையான மாதம் இருக்கின்றது, 4 மாதங்கள். இந்த மாதத்திலே ஒரு மனிதன் செய்யும் பொழுது ஏனைய மாதத்துக்கு நன்மை இருக்கின்றது, நன்மை செய்தவர்களுக்கு நன்மை இருக்கின்றது, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை பாவம் இருக்கின்றது. இருந்தாலும் இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுடைய அடிப்படைகளிலே சொல்லி காட்டுகிறார்கள், யாரெல்லாம் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைகிறார்களோ, அடைந்து நல்லமல்கள் செய்கிறார்களோ, நல்ல அமல் இபாதத்துக்கள் செய்கிறார்களோ சொல்லி காட்டினார்கள், ஏனைய மாதங்களை விட இந்த அதாவது ரஹ்மத்துடைய, அதாவது
சங்கைக்குரிய இந்த 4 மாதம் இருக்கின்றது. இந்த 4 மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலிகளை அல்லாஹ் தஆலா அதிகரித்து கொடுப்பான் என்பதை இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மாதத்திலே யார் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது, அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்வது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே அநியாயமாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட அநியாயங்கள் யாரெல்லாம் அநியாயம் இழைக்கிறார்களோ ஏனைய மாதங்களை விட அதிகமான தண்டனைகள், பாவம் இந்த மாதத்திலே இருக்கின்றது என்பதை இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய மாதங்களில் பாவத்துக்கு பாவம் கிடைத்தாலும் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய பாவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனைய மாதத்திலே நன்மைகள் கிடைத்தாலும் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையை வீணாக கழித்துவிடக் கூடாது. தொழுகைகளை கொண்டு நாம் இந்த மாதத்தை நிரப்ப வேண்டும். தஸ்பீஹாத்துக்களை கொண்டு இந்த மாதத்தை நிரப்ப வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அஞ்சி துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், காலத்துக்கு காலம் எனது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது, இருந்தாலும் ரஜபை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தாய், ஷாபானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தா, ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் தா என்பதாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒவ்வொருவரும் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைப்பது மாத்திரம் நோக்கம் அல்ல, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லை என்று சொன்னால் அதை பற்றியும் அல்லாஹ் எங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஏனைய மாதங்களை கழித்து விடுவது போன்று, ஏனைய காலங்களை கழித்து விடுவது போன்று இந்த சங்கையான மாதங்களை நாம் கழித்து விடக் கூடாது. ஏனென்று சொன்னால் கவலையான விடயங்கள் தான். உலகத்துடைய அடிப்படையிலே ஆங்கில மாதங்கள் என்னென்ன மாதம் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆங்கில மாதத்திலே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதை நாம் சங்கைப்படுத்துகின்றோம், கண்ணியப்படுத்துகின்றோம், எல்லா விடயங்களையும் செய்கிறோம். ஆனால் கவலையான விடயங்கள் தான், கண்ணியமான மாதங்கள் எந்த மாதம் என்பதாக எங்களுக்கு தெரியாது. அரபு மாதம், ஹிஜ்ரி மாதம் என்ன மாதம் என்பதாக தெரியாது. ஏன் சிலர்களுக்கு ரமலானை கூட ஏனைய மாதங்களை போன்றுதான் கழிக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே இன்று ஆகிவிட்டது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், அநேகமான இடங்களிலே அதிகமான அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாத இறுதி வருட இறுதி வந்து விட்டது என்று சொன்னால், டிசம்பருடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லா இடங்களிலேயும் அனாச்சாரங்கள் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் அதிகரிக்கின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை அறியாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரமாக எடுத்துக் கொள்கிறோம். அந்நியர்களுடைய எல்லா விடயங்களையும் எமது வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சங்கையான மாதம், எதில் நன்மைகளை அல்லாஹ் தஆலா அதிகமான கூலி தருகிறான் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் விட்டு விட்டோம், மறந்து விட்டோம். அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஆங்கில மாதங்களை எல்லாம் உட்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் வெளிப்படையாக ஷிர்க்கை எதிர்த்தாலும், வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை எதிர்த்தாலும், எமது நடத்தைகளின் மூலமாக, எமது செயல்களின் மூலமாக நாம் ஷிர்க்கை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய 2 பெருநாள் தான். ஒன்று அல்லாஹ் தஆலா ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. இந்த 2 பெருநாளை தான் அல்லாஹ் தந்திருக்கின்றான். மாறாக இந்த ஜனவரி 1ஆவது தேதி இருக்கின்றது, இது பெருநாளாக நாம் கொண்டாடக்கூடாது. இது அனாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் வைத்துக் கொண்டு எமது தொழில்களிலே ஆரம்பிக்க கூடாது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த அனாச்சாரமான விடயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த அனாச்சார செயல்களை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை விட்டு அந்நிய மார்க்கங்களை, அந்நிய மார்க்கத்தை நாம் அதாவது கட்டம் கட்டமாக நாம் பின்பற்றிக் கொண்டே வருகிறோம். மார்க்கத்தை விட்டும் கட்டம் கட்டமாக நாம் தூரமாகிக் கொண்டே இருக்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டும், என்னென்ன மாதத்தில் என்னென்ன காலத்தில் அல்லாஹ் நன்மையை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி சந்தர்ப்பம் தந்திருக்கின்றானோ அந்தந்த காலத்தை, அந்தந்த மாதத்தை நல்ல முறையிலே அமல் இபாதத்திலே கழிக்க வேண்டும். வீணான விடயத்திலே கழித்து விடக் கூடாது. காலம் என்பது பொறுமதியானது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
காலம் பொறுமதியானது. இன்று அநேகமான ஜனாசாக்கள் திடீர் என்பதாக நிகழ்கிறது. அண்மையில் நடந்த விபத்துக்களை நாம் பார்த்திருப்போம், கண்டறிந்திருப்போம். இரவையில் தூங்கியவர்கள் எழுந்திருக்க முடியாத ஜனாசாவாக இருந்தார்கள். சில ஜனாசாக்கள் இன்று வரைக்கும் எடுக்கப்படாத நிலைமையில இருக்கின்றது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அது வயது முதிர்ந்துதான் மரணம் வரும் என்பதாக கிடையாது. வயது முதிர்ந்துதான் ஒருவர் மரணிக்க வேண்டும் என்பதாக கிடையாது. திடீர் என்பதாக நோய்கள் வருகிறது, சுகையினம் வருகின்றது. அன்பால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் திடீர் என்பதாக வந்துவிடும். எனவே கண்ணியமானவர்களே, வயதாகிதான் நான் தொழ வேண்டும், வயதாகிதான் அமல் இபாதத் செய்ய வேண்டும், வயதாகிதான் நான் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். எமது காலம் வயோதிபம் அடைந்து இருக்குமா என்பது சந்தேகமாக கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிகளை அமல் இபாதத்தோடு நிரப்ப வேண்டும். கவலையான விடயங்கள் தான், எல்லா இடங்களிலேயும் வயோதிபர்கள் தான் பள்ளியிலே இருக்கிறார்கள். முன் வரிசை, இரண்டாவது வரிசை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் வயோதிபர்கள் இருக்கிறார்கள். வாலிபம் என்பதாக முக்கியமான ஒரு பகுதி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நிழலே இல்லாத அந்த கியாமத்து நாளையிலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழலை தருவான். அதிலே ஒரு நபர் யார் தெரியுமா? ஷாபுன், வாலிபர்கள். நஷாஃபி இபாதத்தில்லாஹ், தனது வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கழித்தவர்கள், தீனுக்காக வேண்டி கழித்தவர்கள். அல்லாஹ் எதை மனது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கின்றானோ அந்த விடயங்களை என்னென்ன வாலிபர்கள் எல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அந்த வாலிபர்களுக்கும் அல்லாஹு தஆலா அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுஹதாக்கள் இருக்கக்கூடிய இடம், கண்ணியமானவர்கள் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இந்த வாலிபருக்கு அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் வாலிபம் என்பதாக ஒரு முக்கியமான ஒரு காலம். எனவே கண்ணியமான வாலிபர்களே, இன்று நாம் பள்ளிகளை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் தொழுகையுடைய வீதம் ஆக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. வீட்டிலையும் தொழுவது கிடையாது, பள்ளியிலையும் தொழுவது கிடையாது. தொழுகையுடைய நேரம் அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் அநேகமான இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான், கடை தெருவுகளிலே இருக்கின்றோம், மைதானங்களிலே இருக்கின்றோம், பாதையோரமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன், பள்ளி வாயிலுக்கு அருகில் கூட இருக்கின்றோம். ஆனால் பள்ளிக்கு வருவதற்கு எமது உள்ளம் இடம் கொடுக்கின்றது இல்லை. அன்பால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனம் இடம் கொடுப்பது இல்லை. அந்த அளவு எமது உள்ளத்தை ஷைத்தான் ஊடுருவிக் கொண்டு எமது உள்ளத்தை மாட்டி வைத்திருக்கின்றான். அன்பால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கண்ணியமான வாலிபர்களே, வாலிபம் என்பது ஆக முக்கியமான ஒரு விடயம். வாலிப காலம் என்பது ஆக முக்கியமான ஒரு விடயம், ஒரு காலம். எனவே அந்த காலத்தை நல்ல முறையிலே கழிக்க வேண்டும், வீணாக கழித்து விடக் கூடாது. நபி அவர்கள் சொன்னார்களே, யாரெல்லாம் வாலிபத்தை நல்ல முறையிலே கழிப்பார்களோ, அமல் இபாதத்தோடு கழிப்பார்களோ, அவர்களுக்கு வயோதிபம் அடைந்ததற்கு பின்னால் ஒரு சில நபிலான விடயங்கள், ஒரு சில அமல் இபாதத்துக்கள் செய்ய முடியாமல் போகும். அப்படி இருக்கும் காலத்திலே வாலிபத்தை கண்ணியப்படுத்தினார், நல்ல முறையிலே பள்ளியோடு கழித்தார் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வயோதிபத்திலேயும் அந்த நன்மையை கொடுக்கின்றான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பொறுமதியான ஒரு காலம் வாலிபத்துடைய காலம். எனவே வாலிபர்களே, நாம் பள்ளியோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய பேச்சை மதிக்க வேண்டும், சொல்லக்கூடிய பேச்சை மதிக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சை உதாசீனம் செய்து கொண்டு நாம் உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக உலகத்திலே அந்த தண்டனையை நாம் அனுபவிப்போம் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான வாலிபர்களே, இந்த மாதம் சந்தியான மாதம், ஷாபானுடைய மாதம் வருகிறது, ரமலானுடைய மாதம் வருகிறது. இன்றிலிருந்து எனது வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். ஷாபான் ரமலானுக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன் திலாவத்துக்கள் ஓத வேண்டும், எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகைகள் நேரத்துக்கு தொழவில்லையா, நாம் பள்ளிகளோடு வந்து நேர காலத்தோடு தொழ வேண்டும். அமல் இபாதத்துகள் கொடுப்பதற்கு நேரம் இல்லையா, நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீணாக நாம் கழித்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய கேள்வி மிகவும் பயங்கரமாக இருக்கும். வீணாக கழித்துவிட்டு நாம் மரண தருவாயிலேதான் எப்பொழுது நாம் எமது கண்களை, துனியாவுடைய கண்களை எப்பொழுது நாம் மூடுகின்றோமோ அப்பொழுதுதான் உண்மையான அகப்பார்வை இருக்கின்றது, அப்பொழுதுதான் திறக்கும், அப்பொழுதுதான் நாம் மலக்குமார்களை பார்ப்போம். இப்பொழுதோ நாம் மலக்குமார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே கேட்டுப்பட்டிருப்போம், குர்ஆனிலே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கண்ணியமானவர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது எங்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகின்றாரோ அப்பொழுதுதான் மலக்குல் மௌத்துடைய மலாயிகாமார்களுடைய சுய தோற்றத்தை நாம் பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்.
அன்றிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல முறையிலே கழிக்காவிட்டால் உலகத்துடைய வாழ்க்கை அன்றிலிருந்து கஷ்டமான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, கபருடைய வாழ்க்கை, அதாவது சக்கராத்துடைய நேரம், கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர், சிராத், அதை தாண்டி நரகம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்து கை சேதமாக ஆகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல் செய்து கொண்டு நல்ல இபாதத்துக்கள் செய்து கொண்டு நாம் செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தை மிளகுபடுத்துவான், கபரை மிளகுவாக்குவான், மஹ்ஷர், சிராத் எல்லாத்தையும் மிளகுபடுத்தி எங்களுக்கு அல்லாஹ் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தருவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் முக்கியமாக நான் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். திருமறையாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் சரி, முஃமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் திருமறையாம் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், நல்ல அமல்கள் யாரு செய்கிறார்களோ, அமல் இபாதத்துக்கள் செய்கிறார்களோ, தொழுகைக்கு நேரத்துக்கு நேரம் தொழுவது, நல்ல அமல்கள் செய்வது, இபாதத்துக்கள் செய்வது சொல்லிவிட்டு அல்லாஹ் திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், பல நுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, உலகத்திலே மனமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அமல் இபாதத்தோடு தொழுகையிலே தொழுது கொண்டு 5 நேரம் தொழுது கொண்டு அமல் இபாதத்தோடு இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள், எனக்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நான் தொழுவேன் என்று சொன்னால் எனக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அல்லாஹ் ஒரு மனமான ஒரு வாழ்க்கையை தருவான். சொத்தின் மூலமாக மனமான வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் அமல் இபாதத்தின் மூலமாக மனமான வாழ்க்கையை தருவான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த ஒன்றுக்கு கூலி மாத்திரம் கிடையாது, செய்த ஒன்றை விட பன்மடங்கு அவர்களுக்கு நாம் கூலிகளை கொடுப்போம் என்பதை திருமறையாம் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும், அதிகமாக அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அமல் இபாதத் செய்வதன் மூலமாக எங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இரக்கத்தை உண்டாக்குகின்றான். இன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை, அண்டை வீட்டாரோடு பிரச்சனை, இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் நீக்கி ஒரு அன்பை தருவான். இதையும் திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, சயஜஅலுல் லஹுர் ரஹ்மானு வுத்தா, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பை கொடுக்கின்றான். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு அன்பு, உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். என்னதான் இருந்தாலும் ஒரு கோபத்தாபம் இல்லாமல் ஒரு அன்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பு, நல்ல ஒரு மனத்திருப்தி, ஒரு அன்பை கொடுக்கின்றான். அதே போன்று பெற்றோர்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் உண்டாக்குவான். எப்பொழுது என்று சொன்னால் அமல் இபாதத் செய்ய வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலிருந்து நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். தொழாதவர்கள் தயவு செய்து நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் மரணித்தால் எனது கபருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும். எனவே சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான், தொடர்ந்து சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் நல்ல அமல்கள் செய்வது. இரண்டாவது, இந்த மாதத்திலே அநியாயத்தை விட்டு நாம் தூரமாக வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது. அது யாருக்காக இருந்தாலும் சரி, உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாருக்காக இருந்தாலும் சரி, யாருக்கும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அநியாயம் இழைக்க கூடாது. மனதளவில் கூட அநியாயம் இழைக்க கூடாது. காணியுடைய விடயமாக இருந்தாலும் சரி, வாகன விடயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாருக்கும் அநியாயம் இழைக்க கூடாது. அநியாயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுவிடும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துவிடும். இந்த அநியாயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே கடைசி கட்டம் நபி அவர்களும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்து கொண்டு சில வசியத்துகளை செய்து கொண்டிருந்தார்கள், சில உபதேசங்களை செய்து கொண்டிருந்தார்கள். முஆதே, இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள், இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள், எல்லாம் முக்கியமான எல்லா விடயங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி மஅ முஆத் வ கான முஆத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தில் இருந்தார்கள். சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு சில விடயங்களை சொன்ன நேரத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத் செய்ததில் கடைசியான வசியத் என்ன தெரியுமா? சொன்னார்கள் நபி அவர்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆதே, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பதுவா என்று சொல்லுவோமே, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய சாபத்தை விட்டு நான் உங்களை அல்லாஹ்விடத்து, அதாவது உங்களை நான் எச்சரிக்கின்றேன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ நிச்சயமாக அது கபூலாகிவிடும். அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டோ உறவினர்களோ, யாருக்கெல்லாம் நாம் அநியாயம் செய்கிறோமோ அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ நிச்சயம் கபூலாகிவிடும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹ் ஹிஜாப். அல்லாஹ்வுக்கும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆ இருக்கின்றதே, இதுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லை, உடனே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அநியாயத்தை விட்டும் தூரமாக வேண்டும். மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், எல்லா விடயங்களுக்கும் செய்யக்கூடிய அநியாயத்தை விட்டும் நாம் தூரமாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக ஏனைய மாதத்தில் செய்துவிட்டு இந்த மாதத்தில் மாத்திரம் செய்யாமல் இருப்பது கிடையாது. மாறாக இந்த மாதத்தில் இருந்து எனது வாழ்க்கையை நான் தயாராக வேண்டும், நோன்புக்காக வேண்டி நான் தயாராக வேண்டும். இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் சரி செய்து கொண்டு எனது வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்பதாக நினைத்துக் கொண்டு நாம் எமது வாழ்க்கையை கழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனமான வாழ்க்கையை தருவான், கண்ணியமான வாழ்க்கையை தருவான். எனவே கண்ணியமானவர்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றதே ஆகப்பெரும் ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகப்பெரும் ஒரு நிஅமத், இது மாபெரும் ஒரு நிஅமத் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு திடீர் என்பதாக இந்த நிஅமத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். கலட்டி விட்டான் என்று சொன்னால் ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கண்ணியமான மாதமும் வந்திருக்கின்றது. இந்த மாதத்தை நல்ல முறையிலே நாம் கழித்து ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகல விதமான பாவங்களை மன்னிப்பாயா, தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், ரஜபை நல்ல முறையிலே கழித்து யா அல்லாஹ் ஷஅபானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்து யா அல்லாஹ் கண்ணியமான ரஹ்மத்துடைய மாதம் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய ஆயுள்களை அதிகப்படுத்தி நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நீ தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி அமலை இபாதத் செய்து கொண்டு நல்லமல்களை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயா யா அல்லாஹ். நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயுற்றவர்களாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ், அவர்களும் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்தில் தைரியத்தையும் அவர்களுக்கு நீ பொறுமையையும் கொடுத்து அவர்களுக்கு நீ உதவியும் செய்து அவர்களும் நல்ல முறையிலே நல்ல இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயா யா அல்லாஹ். நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து அதே கலிமாவில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சு அனுகிரகிப்பாயா யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أرسله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبة المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا أنها حرما ناغلا وموتا خالصا
أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له ألا وإن علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العلي العليم بارك الله لنا ولكم بالقرآن العليم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا استغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم